பள்ளத்தாக்கில் கம்பத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைதியான சூழ்நிலையில் தெற்கு நோக்கி அமர்ந்த அம்மன். கோவிலை சுற்றியுள்ள புற்றுக்கள் தான் விசேஷம். புற்று வடிவில் அருள் பாலிக்கும் அம்மன். வளையல்தான் பிரசாதம். சுற்றி விநாயகர், முருகன், கருப்பசாமி தெய்வங்கள் இருக்குது. தலபுராணம் தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வளையல் பிரசாதம்ங்கிறதும் புரியும். வளையல்காரர் ஒருவர் வயல்வெளியில் சென்றபோது புற்றில் பெண்ணின் கை நீண்டதாகவும் பயந்த வளையல்காரர்கிட்ட, ஐயா எனக்கு வளையல் போடுங்க என்று அசரீரி ஒலிக்க ஓடிவிட்டார் வளையல்காரர். மீண்டும் அவ்வழி வந்தவரிடம் கை நீண்டு வளையல் அணிவிக்கும்படி கேட்டது. பயத்துடன் வளையலை போட்ட வளையல்காரர் ஊருக்கு போய் மக்கள்கிட்ட இதையெல்லாம் சொல்கிறாரு. அங்கே எல்லாரும் கூடினாங்க. ஒரு பக்தரின் வாயிலாக சாமுண்டீஸ்வரி தான் அங்கு குடியிருப்பதாக கூற கோவில் எழுப்பப்பட்டது. பங்குனி ஆடி மாதங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுது. கம்பம் பெருமாளுக்கு சாமுண்டி தங்கை முறையாம். பெருமாளுக்கு தேர் இழுக்கும்போது அம்மன் சென்று சீர் கேட்டதாகவும் குறைவாக கொடுத்ததுனால கோபத்தில் சாமுண்டிபுரம் சென்றதாகவும் தகவல். நாகதோஷம் நிவர்த்தியாக பெண்கள் புற்று அருகில் உள்ள மஞ்சருளி மரத்தில் தாலி தொட்டில் கட்டி வேண்டி வழிபடுகிறாங்க. அம்பிகைக்கு வஸ்திரம் அணிந்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடனையும் நிறைவேற்றுறாங்க. அம்மன் புற்று வடிவில் காட்சி தருவது இக்கோவிலில் ஒரு சிறப்பு.